அனைவருக்கும் வணக்கம். 3 நாளைக்கு முன்னாடி ஏவா வேலு அவர்களுடைய வீட்டிற்கு போலீஸ் வந்து சம்மன் அனுப்புறாங்க. நீங்க நேர்ல ஆஜராக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ஆஜராகணும். இன்னைக்கு வந்து ஏவா வேலுனுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, ஐயா வந்து ஃபாரின் போயிட்டாருங்க, அவர் வந்து சிகிச்சைக்காக வந்து சிங்கப்பூர் போயிட்டாரு, அவர் போய் வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு, நாங்க வந்து அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து விளக்கம் சொல்றோமே, வழக்குக்கு வந்து நாங்க ஒத்துழைக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. எதற்காக உடனடியாக அவர் வந்து சிங்கப்பூர் போனாரு அப்படிங்கிறதான் இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியா எழுந்திருக்கு. ஏன்னா இவர் இங்க இல்ல, ஊர்ல வந்து இல்ல, சிங்கப்பூர் போயிட்டாரு அப்படிங்கிற தகவலே இன்னைக்கு தான் வந்து வழக்கறிஞர் வெளியவே வந்து சொல்றாரு. அதுவும் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி மருத்துவமனைக்கு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும், இதய பிரச்சனை, ரத்த அழுத்தம், அதே மாதிரி சுகரு, தோல் பிரச்சனை முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. இது நாங்கள் வந்து சிங்கப்பூர் உள்ள மருத்துவமனையில தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், கிட்டத்தட்ட வந்து 10 நாளைக்கு மேல சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு. இவர் மேல ஏற்கனவே வந்து 2022 கரூர்ல வந்து சாலை போடாமலேயே சாலை போட்டதாக கிட்டத்தட்ட 3,23,00,000 ரூபாய் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுல தான் எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில ரொம்ப தீவிரமா வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் நேரடியாக இவரே வந்து ஆஜராகிறோம்னு சொல்லி கொடுக்க சம்மனுக்கு தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு விளக்கம். அவர் வந்து இங்க இல்லை, ஸோ ஃபாரின் வந்து போயிட்டாங்க, திருப்பி எப்போ ரிட்டர்ன் ஆவாங்க, 10 நாள் கழிச்சு வந்து இன்னும் வந்து மேல் சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கு, இல்லை இன்னும் தீவிரமான சிகிச்சை பிரிவுக்கு நாங்கள் மாத்திட்டோங்கிற மாதிரி சொல்லி இந்த விசாரணையை தள்ளி போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அவர் நேர்ல ஆஜராகி விசாரணைக்கு வந்து வரும்போது அவர் வந்து சம்பவ இடத்திலே கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ விசாரணையில் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் சொல்லக்கூடிய பதில்கள்லாம் பார்த்து அந்த ஸ்பாட்லேயே வந்து இவரை ரிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ கைதுல இருந்து தப்பிப்பதற்காக தான் இவர் வந்து ஃபாரினுக்கு தப்பி சென்று விட்டார் அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்களும் இப்போ எழுது. ஸோ இந்த வழக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு சம்பவம் நடக்குது. திமுகவினுடைய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தூத்துக்குடி ஆத்தூரில் கைது செய்யப்படுறாரு. ஆத்தூர் போலீசாரால் ஆத்தூர்லேயே வந்து கைது செய்யப்படுறாரு. என்ன சம்பவம்னு பார்த்தா, அதே ஆத்தூர்லேயே சில தினங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து அவதூறா பேசிட்டாரு, ஒருமையில் பேசிட்டாருன்னு சொல்லி தாவேகா நிர்வாகி கொடுத்த ஒரு வழக்கு. அதுலதான் இன்றைக்கு அதிரடியாக கைது பண்ணி கூட்டு போகும்போது, நான் என்னோட கார்லயே நான் ஸ்டேஷனுக்கு வரனே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நீங்க வந்து போலீஸ் கார்ல தான் வரணும்னு சொல்லி காருக்குள்ள உட்கார்ந்து வர அப்படியே எழுப்பி கூட்டிட்டு போலீஸ் கார்ல வச்சு கைது பண்ணி கூட்டு போயிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் பணி செஞ்சு கொண்டுட்டு இருந்த ஒரு எம்எல்ஏவை எப்படி நீங்க இப்படி கைது பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொந்தளிச்சு கண்டன அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. இந்த 2 வழக்குலையுமே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு புதிராகவே இருக்கு. என்னன்னா, இப்ப ஏவா வேலுவா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வளர்ச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உட்படுத்துறாங்க, கைது பண்றதுக்கு வந்து துரிதமா செயல்படுறாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம். அதெல்லாம் தாண்டி இவர்கள் இந்த அவர்களுடைய அந்த முகாந்திரம் இருக்கு இல்லையா, இப்ப இப்படி பேசுனதுக்காக தான் வந்து வழக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து ஒருமையில வந்து பேசிட்டாரு, ரொம்ப அவதூறா பேசிட்டாருங்கிறது குற்றச்சாட்டு. அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். அது கிட்டத்தட்ட ஒரு நடிகையோட தொடர்பு படுத்தி அவர் கொஞ்சம் அவர் அவதூறா தான் பேசியிருக்காரு, அது உண்மையும் கூட. நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளுக்கு வந்து மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தவிக்கின்ற அவருடைய மனநிலை. நம்ம இந்த மாதிரி ஒரு பேச்சுக்காக ஒரு மேடையில இது மாதிரி பொது வழியில பேசிட்டாரு, முதலமைச்சர் வந்து அவமதிச்சிட்டாரு, அதனால வந்து கைது அப்படிங்கிற விஷயத்த அடிப்படையில ஏத்துக்க முடியுதான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்றதுக்கு நிலுவையிலே ஒரு வழக்கு இருக்கு. ஏற்கனவே 2001, 2006 அதிமுக ஆட்சி காலத்துல வந்து இவர் வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது சொத்து குவிப்பு வழக்கு இவர் மேல இருக்கு, அது ஈடி வரைக்கும் வந்து போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு வழக்குல இவரை கைது பண்ணாங்கன்னா நாம வந்து இவரை கொண்டாடி இருக்கலாம், அந்த கைதை ஆமா கைது பண்ண வேண்டியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா வந்து ஒரு அவதூறு வழக்குல கைது அப்படிங்கிறது ஒரு புறாவுக்கு போரா அப்படிங்கிற ஒரு பாணியில தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இப்படி அதிரடியா கைது பண்ணுவீங்களான்ற ஒரு பாணி இருக்கு இல்லையா. ஏன்னா இப்ப ஏவா வேலு மேல போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கமே வந்து பாத்தீங்கன்னா 2022லயே கரூர்ல ஒரு சாலை போடுறது சம்பந்தமா உள்ள வழக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில மொத்தமா வந்து இழுத்து மூடிட்டாங்க, திருப்பியும் வந்து ஓபன் பண்றாங்க. இப்ப இந்த அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்குக்கும் சரி, ஏவா வேலுடைய வழக்குக்கும் சரி, 2த்துக்குமே வந்து ஒரு சில தொடர்புகள் இருக்கிறதா சில விஷயங்கள் பார்க்க முடியுது. என்னன்னா, ஏவா வேலு அவர்கள் தாவேகா எம்எல்ஏக்களை வந்து பர்ச்சேஸ் பண்றதுல ரொம்ப மும்முரமா இருந்ததாகலாம் ஒரு செய்தி உண்டு. எப்படியாச்சும் வந்து ஆட்சியை கவிழ்க்கணுன்றது ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா. அது வந்து ஏவா வேலுவனுடைய பங்கும் இப்ப செந்தில் பாலாஜியோட பேர் தான் வெளியே வருது. ஆனா இதுக்கு முன்னாடி ஏவா வேலு அவர்களுமே வந்து இதுல ரொம்ப தீவிரமா வேலை பார்த்ததா சொல்லப்படுது. எம்எல்ஏக்கள்கிட்ட எல்லாம் வந்து தாவேகா எம்எல்ஏக்கள்கிட்ட பேரம் பேசின விஷயத்துலலாம் ஏவா வேலு அவர்கள் பேரும் அடிபட்டுச்சு.
அப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பழி வாங்கக்கூடிய படலமாக அவரை வந்து லாக் பண்ணணும் அப்படின்ற விதமாக இப்படி பண்றாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையுமே இவர் இப்படி பேசின விஷயத்த ஒரு தாங்கிக்க முடியாம ஒரு விமர்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அதை கடந்து போகலாம், இல்லை வந்து அப்படி விட்டுறலாம், அப்படிலாம் இல்லாம இப்படி பேசினா கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாணி அப்படிங்கிறது. ஒரு விமர்சனம் பண்ணா அதை வந்து என்ன பண்ணணும், உடனடியாக அவர்கள் வந்து பேச விடாம பண்ணிடணும், நமக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தாவேக அரசு செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இந்த இடத்துல வருது. ஏன்னா இவர்களை வந்து கைது பண்றதுல சிக்கல் இல்லை, ஆனா என்ன காரணத்திற்காக பண்றாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ சொத்து குவிப்பு வழக்குல வந்து கைது பண்றாங்க, ஊழல் வழக்குல கைது பண்றாங்கன்னா அதை நம்ம வந்து நிச்சயமா பாராட்டி பேசலாம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒருமையில பேசிட்டாங்க, அவதூறா பேசிட்டாங்கன்னு சொல்லி இப்ப கூட சில தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஹுசைன் அப்படிங்கிற வேடச்சந்தூர் வேட்பாளர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணாங்க. அப்போ என்னன்னா அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு சமூக வலைதள போஸ்ட், அதற்கு இப்ப கைது பண்றாங்க. அப்போ அதுல வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களை வந்து ஒரு கூத்தாடி அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சு சில கருத்துக்கள் வந்து போட்டிருந்தாங்க. அது சரியா தப்பா அப்படின்னு நம்ம தராசுல வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்த்தை வந்து கொச்சையானது, இதை தவிர்த்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் எல்லாரும் சொல்லலாம். ஆனா இது எல்லா கட்சிக்காரங்களும் பிற கட்சி தலைவர்கள் குறித்து பேசக்கூடிய விஷயம் தான். இது வந்து நீங்க இப்ப தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ பொறுப்பாளர்களோ இல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட அவர்கள் ஹெவியாவே வந்து பண்ணுவாங்க. அது இயல்பான ஒன்றுதான். அதற்காக அவர்களை வந்து நம்ம சிறையில் அடைச்சாகணும்னா நம்ம சொல்லவும் இல்லை. அப்போ இது எல்லாருமே பண்ணும்போது இதை ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக இதற்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கான்றது ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி ஸ்ரீவைகுண்டத்துல தாவேகா பெண் நிர்வாகி ஒருத்தர் எனக்கு வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்களால ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. அதுல வந்து 2 பேரை கைது பண்ணாங்க. ஆனா அது எம்எல்ஏ வரைக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்துச்சு. அதுல அந்த எம்எல்ஏ மேல இது மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள் பாஞ்சுதா இல்ல அந்த வழக்கு இவ்வளவு துரிதமா விசாரிக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வேகமாவோ அதிரடியாவோ இல்லை. அப்ப ஏன் இதுல மட்டும் இந்த வேகம் அப்படிங்கிற கேள்விகள் சமூக வலைதளத்தில் பலருமே கேட்கிறாங்க. அது ஒரு நியாயமான ஒரு கேள்விதான், அதிலேயே மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம திமுக ஆட்சியில் நடந்த சில விஷயங்கள் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும், அப்பதான் நமக்கு புரியும். 2021 வரைக்கும் வந்து சமூக வலைதளங்கள்ல எக்கச்சக்கமான பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். நீங்க வந்து அரசியல் கட்சி தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறது, அவர்கள் வந்து மிமிக் பண்றது, அவர்களை இமிட்டேட் பண்ணி பேசுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகப்படியா எல்லாருமே பண்ணுவாங்க. அது ஒரு ஜானராகவே இருக்கும். இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறதுக்குன்னே சில சேனல்ஸ் வந்து இருக்கும். இன்றைக்கு வந்து பரிதாபங்களா இருக்கிறவங்க அன்னைக்கு மெட்ராஸ் சென்ட்ரலா இருக்கும்போது எக்கச்சக்கமான பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து 1-2 வர்றதே அரிதா இருக்கு. இந்த மாற்றத்திற்கு காரணம் அப்படிங்கிறது திமுக ஆட்சி. ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசினாங்களோ எல்லாருமே வளர்ச்சி கைது பண்ணாங்க. யூடியூப்ல இருந்த பழைய வீடியோக்களை டெலீட் பண்ணாங்க. நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டுமரம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கக்கூடிய வீடியோக்கள் எக்கச்சக்கமா இருக்கும். அவர் பேர் கலைஞர் கருணாநிதின்றது தெரியாத அளவுக்கு இந்த கட்டுமரங்கிற வார்த்தையை வச்சு அவர்கள் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் ஒரு விளம்பரத்துல வந்து நான் வந்து கட்டுமரம் போன்றவன், என்னை நீங்க கடலில் தூக்கி போட்டாலும் நான் மிதப்பேனே தவிர மூழ்கி விட மாட்டேன்னு பேசியிருப்பார் இல்லையா? அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இவர் தான் கட்டுமரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ட்ரெண்டிங் பேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அன்னைக்கு ஃபுல்லா என்னென்ன ட்ரெண்ட் ஆயிருக்கோ அது வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் ட்ரெண்டிங் வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெண்டிங் வீடியோஸ்லேயே 2வது 3வது இடத்துல இந்த மாதிரி ட்ரோல் வீடியோஸ்லாம் வந்திருக்கு, நான் அதை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருந்த டைம்ல அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இப்ப யூடியூப்ல தேடி பார்த்தா கிடைக்காது, எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க, சைபர் கிரைம் மூலமா அதை வந்து அந்த வீடியோவை தூக்கியிருப்பாங்க, முன்னாள் முதலமைச்சர் அவதூறு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி வீடியோஸ் வந்து திருப்பி பப்ளிஷ் பண்ணப்படுறதும் கிடையாது. அந்த மாதிரி வீடியோக்கள் புதுசா வர்றதும் இல்லை, பழைய வீடியோக்களும் இன்டர்நெட்ல இல்லை. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறையாக பேசப்பட்டுச்சு. ஆனா அதை சொல்லி நியாயம் வாங்குறதுக்கு யாருமே இல்லை, ஏன்னா எல்லாருமே மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு மூவ் ஆயிட்டாங்க. இது நீங்க நல்லா பாருங்க, நம்ம இப்போ வரைக்குமே சில இங்கிலீஷ் சேனல்லாம் பார்க்கும்போது அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப்பை வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. அவரை மாதிரி வந்து இமிட்டேட் பண்ணி மிமிக்ரி பண்ணி என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ரொம்ப மோசமெல்லாம் கூட பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் அவர்கள் வந்து பெரிய அளவில் வழக்கு பதிவு பண்ணி அவர்களை கைது பண்ணணும், சிறைப்படுத்தணுங்கிற மாதிரிலாம் பண்ணதில்லை. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, வெளிநாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்க இது மாதிரி ஒருமையில பேசிட்டாரு, அவதூறா பேசிட்டாரு அப்படிங்கிற வார்த்தைக்காகவே இந்த அளவிற்கு அதிரடியான கைது நடவடிக்கை இருக்குமா அப்படின்றத ஏத்துக்க முடியல. ஏன்னா திமுக இதை வந்து கேள்வி கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது. லிட்ரலி வந்து டிஎம்கே இதை தான் வந்து பண்ணாங்க. சோசியல் மீடியா லட்சத்தோட ஒரு போஸ்ட் போட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவதூறு பரப்பி விட்டார் அப்படின்னு சொல்லி கைது பண்ணிடுவாங்க. அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கிறதா 2வது, ஸ்டேட்டா எடுத்தவுடனே கைது தான் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அதனால இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு இல்லையா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து
இப்படிலாம் வந்து நீங்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நமக்கு வேடிக்கையா தான் இருக்கும். அதை ஸ்டாலின் பேசக்கூடாது. ஆனா நம்ம திமுகவை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம். இன்றைக்கு தாவேக்காவும் அதே மாதிரிதான் பண்றாங்கன்ற விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே வந்து அது ஒரு தவறான அணுகுமுறை. ஆரம்பத்திலேயே வந்து இவர்கள் அதை மாத்திக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல ஒரு காமனா ஒரு ஸ்லாப் வச்சிடணும், யார் பேசினாலும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப தாவேக்கா சார்பாக சமூக வலைதளங்கள்ல பதிவிடக்கூடியவங்க இருந்து எல்லாருக்குமே ஒரே கிரைட்டீரியா, யாரு எந்த தலைவரை பத்தி பேசினாலும் நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய நபர்களை பத்தி யாரும் பேசக்கூடாது, எங்களுடைய கட்சி தலைவர் முதலமைச்சர் குறித்து மட்டும் யாரும் பேசக்கூடாது அப்படின்னா அது நிச்சயமா ஒரு பெரிய பார்ஷாலிட்டி. ஸோ அதனாலதான் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து பேசிட்டாங்க, ஸோ நான் அவங்களை வந்து பழிவாங்கும் விதமா நான் கைது பண்ற பாருங்க அப்படிங்கிற போக்கை விட, மக்கள் பணத்துல அவர் ஊழல் பண்ணியிருப்பாங்க, அவர் மேல அப்படியே ஒரு வழக்கு இருக்கு, அதை வச்சு அவர்களை வந்து கைது பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த கைதை நம்ம வந்து இது ஒரு நல்ல நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசியிருக்கலாம். இன்றைக்கு வந்து அது மாதிரி பேச முடியல. காரணம் இந்த வழக்கினுடைய தன்மை அப்படிங்கிறது. இதை நாளைக்கு எப்படி வேணாலும் வந்து பயன்படுத்தப்படலாம். யாராச்சும் ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது ஒருமையில பேசினதுக்கெல்லாம் கைது அப்படின்னா கட்சி மேடைகள்ல பாதி பேர் அப்படிதான் பேசுவாங்க. எல்லா கட்சியுமே சொல்றேன் நான். அப்போ எல்லாரையும் வந்து கைது பண்ணிடலாம் அப்படின்னாக்கா அது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. இயல்பா வந்து சமூக வலைதளங்களை கமெண்ட் போடுறவங்களே வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு போடுவாங்க. அது ரொம்ப அதிகப்படி ரொம்ப மோசமா வந்து கமெண்ட் போடுறது. தாவேக்காவினுடைய தொண்டர்களும் அதுல வந்து அடக்கம், அவர்களும் வந்து ரொம்ப மோசமா தான் கமெண்ட் எல்லாம் போடுவாங்க. அவர்கள் சினிமா ரசிகர்களா இருக்கும் போதும் சரி, இப்ப அரசியல்ல வந்து தாவேக்கா தொண்டர்களாக, விஜய் ரசிகர்கள் இருந்து தாவேக்கா தொண்டர்களாக மாறினப்பவுமே அது மாதிரியான சொல்லாடல் தான் அவர்கள் பயன்படுத்துவாங்க. அப்ப அவர்களெல்லாம் வந்து எந்த வழக்கின் கீழே வந்து கொண்டு வந்து கைது பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அது மொத்தமாவே வேணாம் தான் நம்ம சொல்றோம். அது எதுவுமே தேவையில்ல. ஒட்டுமொத்தமாவே இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து எப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நாட்டுல வந்து எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து அண்டர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம். அவதூறு பரப்புறது தான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஆக்ஷன் எடுக்கப்படாம இருக்குன்னா அப்ப நம்ம இதை வந்து பெருசா பேசலாம். இன்னைக்கு வந்து ஊழல் பண்ண முன்னாள் அமைச்சர்கள்ல இருந்து இப்போ வந்து அடுத்ததா வந்து நிறைய தாவேக்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கரெக்டா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. சட்ட ஒழுங்கு சரி பண்ண வேண்டியது இருக்கு. போதைப் பொருள் கலாச்சாரத்தை வந்து ஒழிக்க வேண்டியிருக்கின்ற எக்கச்சக்கமான டாஸ்க் வந்து இருக்கு. அதற்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இதெல்லாம் ஓரமா விடுறது நல்லது. அது எல்லாமே சரியா இருக்கு. நம்ம நாட்டுல வந்து எல்லாமே ஆல் கிளீன் ஆல் கிளியரா இருக்கு. இதுதான் நமக்கு ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி வரும்போது நாம வந்து அவதூறு பேசுறது தப்பு, ஒருமையில் பேசுறது தப்புன்ற நாகரிக பாடங்கள் எல்லாம் எடுக்கலாம். முதல்ல நம்ம அதை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைது அப்படிங்கிறது இந்த வழக்குல இப்போ கைது பண்றது அப்படிங்கிறது ஒரு நெருடலான விஷயம் தான். அதே சமயத்துல ஒரு சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருக்கு, அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லது. வேலு அவர்கள் வந்து எப்போ சிங்கப்பூர் இருந்து ரிட்டர்ன் வருவாரோ அப்போ விசாரணைக்கு ஒத்துழைப்பாரு நம்ம நம்புவோம். அவரையும் விசாரிச்சு அந்த பழைய வழக்குகளை தோண்டி எடுத்து எப்படி வந்து கரூர் கரன்சி குடோன்லாம் இருக்குன்னு பேசுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவர்கள் வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம அதை வந்து பாராட்டலாம். நன்றி.